حي على الفلاح. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இமாம் புகாரி முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து நான் செவியேற்றேன். பைன அன நாயிம் ஊதீது பிகதஹி லபன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், நான் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது எனக்கு ஒரு பாலுடைய குவளை கொண்டு வரப்பட்டது. ஃபஷரிப்து மின்ஹு, நான் அதை குடித்தேன். அந்த குடித்த அந்த பால் என்னுடைய விரலுடைய நகங்கள் வழியாக வெளியேறும் அளவிற்கு முழுமையாக நான் குடித்தேன். அதற்கு பிறகு ثم اعطيت فضلي يعني عمر, நான் அதை அந்த மீதி இருந்த அந்த பாலை நான் உமர் அவர்களுக்கு குடிக்க கொடுத்தேன். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சஹாபாக்கள் கேட்டார்கள், ஃபமா அவ்வல்தஹு, அல்லாஹ்வுடைய தூதரே இது எதை குறிக்கிறது? கால அல் இல்ம், இல்மை குறிக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அருந்திய பால் என்ன? அது கல்வி. அந்த கல்வியை அல்லாஹ்வுடைய தூதர் யாருக்கு கொடுத்தார்கள்? மீதி இருந்ததை உமர் அவர்களுக்கு கொடுத்தார்கள். தீனை பெற்றவர், இல்மை பெற்றவர், சத்தியத்தை பெற்றவர், சொர்க்கத்தை பெற்றவர். யா அல்லாஹ், இதை விட ஒரு மனிதருக்கு என்ன சிறப்பு வேண்டும்? கண்ணியத்துக்குரியவர்களே, இமாம் புகாரி முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய மனைவிமார்களோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது உமர் அவர்கள் உள்ளே வருகிறார்கள். உள்ளே வர அனுமதி கேட்கிறார்கள். உமர் அவர்களுடைய சப்தத்தை கேட்ட மாத்திரத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதரோடு பேசிக் கொண்டிருந்த அந்த பெண்மணிகள் உடனடியாக ஹிஜாபை எடுத்துக்கொண்டு மறைவான இடத்திற்கு சென்று விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் அவர்களுக்கு அனுமதி கொடுத்ததற்கு பிறகு உமர் அவர்கள் உள்ளே வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். உமர் அவர்கள் சொன்னார்கள், அல்ஹகல்லாஹு சின்னக், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுடைய வாழ்வை அல்லாஹ் மகிழ்ச்சியாக ஆக்குவானாக. அல்ஹகல்லாஹு சின்னக் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுடைய வாழ்வை அல்லாஹ் மகிழ்ச்சியாக ஆக்குவானாக. அஜிப்து மின் ஹாஉலா இல்லாத்தி குன்ன இந்தி, என்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த பெண்களை பார்த்து ஆச்சரியமாக இருக்கிறது. உன்னுடைய சப்தத்தை கேட்ட மாத்திரத்திலேயே இந்த பெண்கள் எல்லாம் ஹிஜாபுடைய இடத்திற்கு சென்று விடுகிறார்களே. உமர் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் இருக்கும் பொழுது இந்த பெண்கள் எனக்கு பயப்படுகிறார்களா? ஓ பெண்களே, யா அதுவாத்தி அன்ஃபுஸிஹின்ன, உங்களுடைய நஃப்ஸுக்கே எதிரியாக இருக்கும் உங்களுடைய பெண்களே, அதஹப்னனி வலா தஹப்ன ரசூலல்லாஹ், எனக்கு பயப்படுகிறீர்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்கள் பயப்பட மாட்டீர்களா? உமர் அவர்களை பார்த்து அந்த பெண்கள் பதில் சொன்னார்கள், ஹிஜாபில் இருந்து கொண்டே நாங்கள் கூறி, நஅம் வ அன்த அஃது வ அகது மின் ரசூலில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை விட கோபம் கடினமான தன்மையை கொண்டவரே. யா அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை விட கடினமான கோபமான தன்மையை கொண்டவரே. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈஹன் யா இப்னுல் கத்தாப் வல்லதி நஃப்ஸி பியதிஹி மா லகியக ஷைத்தானு சாலிகன் ஃபஜ்ஜன் கத்து இல்லா சலக ஃபஜ்ஜன் கைர ஃபஜ்ஜிக். உமர் அவர்களே, நீங்கள் ஒரு தெருவிலே நடந்து சென்றால் அல்லாஹ்வின் எதிரியாக இருக்கக்கூடிய ஷைத்தான் உங்களை பார்த்து அந்த இடத்தை விட்டு காலியாகி வேறொரு தெருவை நோக்கி ஓட ஆரம்பித்து விடுகிறான். யா அல்லாஹ், யா அல்லாஹ், ஷைத்தான் அல்லாஹ்வை எதிர்த்து பேசியவன், அல்லாஹ்விடத்திலே சவால் விட்டவன், அல்லாஹ்வுடைய அடியார்களை வழிகெடுப்பதற்காகவே அவகாசத்தை வேண்டிய அந்த ஷைத்தான் உமர் அவர்களை பார்த்தாலே, உமர் அவர்களை யார் கூறுவது? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் அவர்களே, நீங்கள் ஒரு தெருவிலே நடந்து சென்றால் ஷைத்தான் உங்களை விட்டு விரண்டு வேறொரு தெருவை நோக்கி சென்று விடுகிறானே. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில இடங்களில் சில நேரங்களில் சில வார்த்தைகளை சொல்லுவார்கள், சில அறிவுரைகளை சொல்லுவார்கள். ஆனால் அந்த அறிவுரைகள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹையாகவே கொடுக்கப்பட்டு விடும். சுப்ஹானல்லாஹ். உமர் இப்னுல் கத்தாப் சில வார்த்தைகளை, அறிவுரைகளை முன்வைப்பார்கள். அந்த அறிவுரைகள் அல்லாஹுவால் வஹையாகவே முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களுக்கு இறக்கப்பட்டுவிடும். ஒரு முறை உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மகாம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்ற இடத்தை, காபாவிலே அருகிலே இருக்கக்கூடிய அந்த இன்ற இடத்தை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லவ் இத்தகதனா மின் மகாமி இப்ராஹீம முஸல்லா, இந்த இடத்திலே நாம் ஏன் தொழுகையை நிறைவேற்றக்கூடாது? அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தை இறக்கினான், வத்தகிது மின் மகாமி இப்ராஹீம முஸல்லா. சுப்ஹானல்லாஹ், நீங்கள் இந்த மக்காமு இப்ராஹீமை தொழக்கூடிய இடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உமர் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய பெண்மணிகள் தெருக்களிலே வருகிறார்கள், வீதிகளிலே வருகிறார்கள், அப்போது ஆண்கள் தாய்மார்களிடத்திலே பேசுகிறோம் என்று பேசுகிறார்களே, இதற்கு ஒரு வழியை, ஹிஜாபை ஏற்படுத்தக்கூடாதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனம் இறக்குகிறான். சூரத்துல் அஹ்ஸாபுடைய 33வது வசனம், வஇதா ஸஅல்துமூஹுன்ன மதாஅன் ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇல் ஹிஜாப். நபிமார்களுடைய மனைவிமார்களிடத்திலே நீங்கள் எதையாவது தேவைக்காக கேட்க நேர்ந்தால் திரைக்கு பின்னால் இருந்து கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தங்களுடைய மனைவிமார்களிடத்திலே கோபம் கொண்டு அவர்கள் செலவிற்காக பணத்தை அதிகப்படுத்தி கேட்ட பொழுது அதற்காக கோபம் கொண்டு 30 நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்தை விட்டு விலகி தனி அறையிலே தங்க ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அல்லாஹ்வுடைய உமர் அவர்கள் அறிவுரை செய்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அவர்களுடைய மனைவிமார்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள், இந்த பெண்களை நீங்கள் தலாக்கு விடுங்கள். இப்படி உலகத்தை கேட்டு உங்களிடத்திலே வந்தால் இந்த பெண்களை நீங்கள் தலாக்கு விடுங்கள். இதைவிட சிறந்த பெண்களை அல்லாஹ் உங்களுக்கு மனமுடித்து கொடுப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனம் இறக்குகிறான். சூரத்து தஹ்ரீமுடைய 5வது வசனம், அஸா ரப்புஹு இன் தல்லககுன்ன அய்யுப்திலஹு அஸ்வாஜன் கைரம் மின்குன்ன முஸ்லிமாத்தின் முஃமினாத்தின் கானிதாத்தின் தாயிபாத்தின் ஆபிதாத்தின் சாயிஹாத்தின் தையிபாத்தின் வ அப்காரா. படித்து பாருங்கள். சூரத்து தஹ்ரீமுடைய 5வது வசனம், யா காலிக உமர சுப்ஹானக், யா காலிக உமர சுப்ஹானக், உமரை படைத்தவனே நீ மிக பரிசுத்தமானவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தை இறக்குகிறான். உமர் அவர்கள் மதுவை குறித்து வசனம் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. இதிலே பாவங்கள் அதிகமாக இருக்கிறது, நன்மை குறைவாகத்தான் இருக்கிறது. நீங்கள் தொழுகைக்கு சென்றால் மதுவை அருந்திய நிலையில் தொழுகையில் நிற்காதீர்கள். இப்படி மதுவை குறித்து வசனங்கள் மோசமாக இறங்குவதை பார்த்த, அதை கண்டித்து இறங்குவதை பார்த்த உமர் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள், அல்லாஹும்ம அன்ஸில் அலைனா ஃபில் ஹம்ரி பயானன் ஷாஃபியா. யா அல்லாஹ், இந்த மதுவுடைய விஷயத்தில் தெளிவான ஒரு வசனத்தை இறக்கி விடு. யா அல்லாஹ், இதை எங்களுக்கு தெளிவுபடுத்தி விடு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தை இறக்குகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலிஷ் ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். மதுவை தடை செய்து அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுவதாக, அப்துல்லா இப்னு உபை என்ற முனாஃபிக் இறந்த பொழுது அவருடைய மகனாக இருக்கக்கூடிய அப்துல்லா இப்னு அப்துல்லா அவர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வருகிறார். இவர் நபி தோழர். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய சட்டையை நீங்கள் கலட்டி கொடுங்கள், என்னுடைய தந்தைக்கு நான் கஃபனாக அணிவிக்கின்றேன். ஒரு முனாஃபிக் மரணித்திருக்கிறார். அவருடைய மகன் உமர் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய சட்டையை கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅதாஹு கமீஸஹு வ அமரஹு அன் யுகஃபினஹு ஃபீஹ். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய சட்டையை கழட்டி கொடுத்து அதிலேயே கஃனிடச் சொல்லுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். ثم قام يصلي عليه. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அப்துல்லா இப்னு உபைக்கு தொழுகை நடத்துவதற்காக தயாராகிறார்கள். فاخذ عمر بن الخطاب بثوبه. உமர் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த சட்டையை பிடித்து கேட்டார்கள், فقال تصلي عليه وهو منافق. அவர் நயவஞ்சகனாக இருக்கும் பொழுது முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, எப்படி நாம் தொழுகை நடத்த முடியும் இந்த ஜனாசாவிற்கு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவருக்கு மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பு கேட்கவில்லை என்றாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று கூறிவிட்டானே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம்,
இவரை மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பு கேட்கவில்லை என்றாலும் 70 முறை அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேட்டாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய வசனம் இருக்கிறது. அதைவிட அதிகமாகவும் நான் மன்னிப்பை கேட்பேன், விடுங்கள் என்று தொழுகையை நடத்துகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்த நிமிடம் அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் பண்படுத்துவதற்காக, மேலும் அல்லாஹ் தெளிவை கொடுப்பதற்காக வசனத்தை இறக்குகிறான். வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதவ் வலா தகும் அலா கப்ரிஹி. யாராவது முனாஃபிக் இறந்து விட்டார், அவருக்காக ஜனாசாவுடைய தொழுகையை நடத்தாதீர்கள். அவருடைய கபரின் அருகில் கூட முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகிய நீங்கள் நிற்காதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தை இறக்குகிறான். இன்னும் சொல்லிக் கொண்டே இருக்கலாம். உமர் அவர்கள் கூறுவார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை உண்மைப்படுத்துவதற்காக தன்னுடைய வஹையை உலகம் அழியும் வரை இருக்கக்கூடிய மக்களுக்கு பாடமாக அல்லாஹ் கொடுப்பான் என்றால், உமர் அவர்கள் அவர்களுடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்திலே என்ன, அல்லாஹ்விடத்திலே என்ன அந்தஸ்திலே மதிப்பிலே அல்லாஹ் உமர் அவர்களை பார்த்திருந்தால் அவர்களுடைய வார்த்தைகளை அல்லாஹ் உண்மைப்படுத்தி இருப்பான். இன்னும் சான்றுகளை கூறிக்கொண்டே இருக்கலாம். ஃபதாயிலு உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் அவர்களுடைய சிறப்புகள் இதுவெல்லாம். யா காலிக உமர் சுப்ஹானக், உமரை படைத்தவனே நீ பரிசுத்தமானவன்.